படம் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. படத்துல தான் நம்ம ஒரு தப்பை தடுக்கணும்னா வாத்தியார் தான் வரணும் அப்படின்னு இல்லை. நம்மளும் மனுஷங்களா நம்மளோட வேலையை பார்த்தாலும் இங்க எந்த தப்பும் நடக்காது, எல்லாமே எல்லாம் நடக்கும், ஒழுங்கா நடக்கும்ன்ற மாதிரி சொல்ல வரான். கார்த்திக் சார் எம்ஜிஆர் ரோல், அதான் வாத்தியார் ரோல் மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு, நல்லா இருக்கு. வாத்தியார் மாதிரி நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு. வாத்தியார் சீன்ஸ்லாம் கொஞ்சம் பீக்கா இருந்தது, அந்த பழைய பாட்டோட வரும்போது இன்னும் நல்லா இருந்தது. ஆமா ஆமா, கீர்த்தி ஷெட்டி நல்லா பண்ணிருக்காங்க. வழக்கம் போல தமிழ் சினிமால ஹீரோயினை பேஸ் பண்ணாம இதுல கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ரோல் நல்லா இருக்கு, நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. மற்ற ஆர்டிஸ்ட்க்கு அவ்வளவு பெரிய ரோல் இல்ல, சும்மா வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். மெயினா கார்த்திக் சார், அப்புறம் நம்ம கீர்த்தி ஷெட்டி மேம் நல்லா பண்ணிருக்காங்க. எம்ஜிஆர் பத்தி சொல்லல, அதுதான் நம்ம ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்பு நடக்கிறது தடுக்கணும்னா வாத்தியார் மாதிரி ஒருத்தவங்க வந்துதான் தடுக்கணும்னு இல்ல, நம்மளும் ஒரு மனுஷங்களா நம்ம வேலையை ஒழுங்கா பார்த்தாலே இங்க எந்த தப்பு நடக்காது. வாத்தியாரா வந்து காப்பாத்துற மாதிரி காட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். பிஜிஎம் சானா, ஆக்சுவல் சானா இல்ல, கொஞ்சம் ஓகே. ஆக்சுவலி பொங்கலுக்கு நல்ல, ஐ மீன் பராசக்திக்கு நல்ல ஒரு காம்படிட்டரா அமைஞ்சிருக்கு இது. அண்ட் கார்த்தியோட நடிப்பு இதில் பக்காவா அமைஞ்சிருக்கு. இதில் நல்லா எம்ஜிஆர் மாதிரி நடிச்சிருக்காரு நல்லா. அண்டு நந்தன்குமார் சாமி இந்த டைரக்ஷனும் வந்துட்டு எனக்கு டிசப்பாயிண்ட் ஆகலை. அவர் வந்துட்டு முந்தின படம் எப்படி அவர் வந்துட்டு கொடுத்துருந்தாரோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காரு. அண்ட் ஸ்க்ரீன் பிளேவும் பெருசாக லாக் ஆன மாதிரி தெரியல, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு இதில். அண்ட் கிருத்தி ஷெட்டி நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா தான் இருந்தது. ரெட்ரோ சாங்ஸும் இதில் யூஸ் பண்ணிக்காங்க, படத்தோட சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதை கரெக்டாகவும் அமைச்சிருக்கு. படத்தில் பெருசாக லாக் இல்லை, செகண்ட் ஹாஃபில் எனக்கு லைட்டாக தோணுச்சு இந்த மாதிரி. அவ்வளோதான். ஆமாம், அதான் ரெட்ரோ சாங்ஸ் நிறைய எம்ஜிஆர் படத்தோட சாங்ஸ்லாம் வந்துட்டு சம்டைம்ஸ் சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கதைக்கு அமைகிற மாதிரி வந்து அதை காட்டியிருக்காங்க, அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. இது ஜென்சி இது பூமர் அதெல்லாம் கிடையாதுங்க. அது எல்லாம் பிடிச்சிருந்தா கதை பிடிச்சிருந்தா எல்லாருமே ஏற்றுப்பாங்க. கார்த்தி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. இந்த மூவில ட்ரெய்லர் எல்லாரும் பார்த்துருப்பாங்க, அதில் ஒரு ஃபேண்டசி இருக்கு. வாத்தியாருங்கிற டைட்டில்லேயே ஒரு நல்ல ஒரு கதை இருக்கு. அவரோட எம்ஜிஆரோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் இவரோட இதுக்கு ரொம்ப பொருத்தமா சூட் ஆயிருந்துச்சு. மெசேஜ் அப்படிங்கிறது ஒரு மோர் என்டர்டைன்மெண்ட். எம்ஜிஆரோட படத்துல, எம்ஜிஆர் சார் அவரோட படத்துல இருக்கிற எல்லா மெசேஜும் தான் நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கிறது தான். அது இந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் இதுல சொல்லியிருக்காங்க. இல்ல ஓவராலாவே லேக் இல்ல. 3 படம் 2 படம் பண்ணியிருக்காரு. சூதுகவும் மட்டும்தான் சூதுகவும் அந்த இதுலயே இருக்கு, அந்த ஒரு பிளாக் காமெடி டார்க் காமெடி அந்த இதுலயே இருக்கு. சரி, ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட இது டச் தெரியுது, ரொம்ப நல்ல டச் தெரியுது அவரோட இது. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் நல்லா இருக்கு. காமெடி எல்லாம் நல்லா ஒர்க்கா இருக்கு, ஆக்ஷன் எல்லாம் ஒர்க்கா இருக்கு. நம்மளோட நல்லனோட ப்ரீவியஸ் 2 மூவிஸ் கம்பேர் பண்ணா அந்த அளவுக்கு இல்லை, நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பட் இருந்தாலும் இந்த படம் வந்து சிம்பிளா எல்லாமே ஒர்க்கா இருக்குது, ஆக்ஷனு மசாலா காமெடி எல்லாமே ஒர்க்கா இருக்கு. பொங்கலுக்கு கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து வாட்ச் பண்ணலாம். கார்த்தி, ஃபுல் அண்ட் ஃபுல் கார்த்தியோட ஷோ தான். அவரு அப்படியே எம்ஜிஆர் ஸ்டைல்ல பண்ணியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ரோல் தான். மற்ற எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ராஜ்கிரண், சத்யராஜ் அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கேரக்டர் இருக்கு, அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸு தான் மேஜராக வராங்க. ரோலில் ஒரு பர்பஸ் தர மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பப்போ தான் வராங்க, ஃபுல் ரோல்லாம் அவங்களுக்கு கிடையாது. பட் ஓகே தான், ஃபர்ஸ்ட் டெபியூக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் அது கொஞ்சம் மசாலா, நம்ம 80s 90sலாம் ஒரு மசாலா படம் பார்ப்போம்ல, ஹீரோ வந்து காப்பாத்துறது அந்த ஸ்டைல்ல தான் இருக்கு. ஸோ அது ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பா படம் ஒர்க் ஆகும். யாரு ஜென்சிக்கு சேர்த்துக்குவாங்களான்னு டவுட்டு தான். ஏன்னா அந்த ஹீரோயிசம் இருக்கு, பட் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு லேயர்ஸ் அந்த மற்ற நலன் படத்துல பாக்குற அளவுக்கு லேயர்ஸ் இல்லை. இதுல ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். நல்லா இருக்கு. நிறைய எம்ஜிஆரோட சாங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரீமிக்ஸ் மாதிரி. அதெல்லாமே நல்லா ஒர்க்கா இருக்கு.
டெக்னிக்கல்லாம் சூப்பரா இருக்கு. ஜார்சி வில்லியம்ஸ் அவரோட கேமரா தான் ஹைலைட் எனக்கு தெரிஞ்சு. டெக்னிக்கலா அது நம்ம அதான் அவங்களே சொல்லிட்டாங்க, இது வந்து எம்ஜிஆரை பேஸ் பண்ணியிருந்தாலும் இது ஒரு யூனிக் வேர்ல்டுல நடக்கிற மாதிரி சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க படத்தை. அதனால எல்லாமே டெக்னிக்கல் வைஸ் நல்லா தான் இருக்கு. ஸோ ஆக்சுவலி படம் நல்லா இருந்துச்சு, ஒன் டைம் வாட்சபிள். ஆக்டர் அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் ஒன் டைம் வாட்சபிள். ஸோ தாராளமாக பார்க்கலாம் ஆக்டிங்காக. இல்ல அது வந்து லாக்ன்றது நம்ம சைடு தான். அதாவது நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல சும்மா ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டு நம்ம ஆடியன்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா இருக்கும். பட் ஆனா அந்த ஸ்கிரிப்ட் சூப்பரா தான் இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் படமா? ஓகே ஓகே, தமிழ்ல இதான் ஃபர்ஸ்ட் படம். ஓகே ஓகே ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஆக்டிங் கொஞ்சம் அதான் ஃபர்ஸ்ட் மூவின்றது நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆனா பெரிய ஆக்டருக்கு நடிக்க போது ஓகே நல்லா இருந்துச்சு ஆக்டிங். என்ன படத்துல வந்து கார்த்திகா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிங்கை தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு. ப்ளஸ் அந்த பழைய ஆடியன்ஸ்க்கு அது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. பிகாஸ் நாங்கள் எம்ஜிஆர் பெருசாக பார்த்தது கிடையாது. ஸோ அவங்க பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றது அவங்க கிட்ட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டென்ட்டாக பார்த்தீங்கன்னா அது இந்தியன் 1 இந்தியன் 2 அதே கான்செப்ட் தான். ஸோ ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும், மாற்றம் வரணுன்றது தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அததான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக. மியூசிக் எடிட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறது, ஸோ பெர்ஸ்பெக்டிவ் ஸ்விட்ச் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கேமரா கேமரா ஒர்க் எல்லாமே எல்லாருமே எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே எஃபர்ட் போட்டிருக்காங்க, சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம்.